நித்ய சுபம் நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த தீபாவளி திருநாளை ஒட்டின தனத்ரியோதசியை பற்றின இந்த பதிவை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தனத்ரியோதசினா என்ன, இதில் யாரை வழிபடலாம், எப்போ வழிபடணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின பதிவு தாங்க இது. ஒரு புராண கதை இருக்குங்க. அசுரர்களும் தேவர்களும் சண்டை போட்டுட்டு ஒரு முடிவுக்கு வந்து பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுக்கலான்னு கடைய ஆரம்பிச்சாங்கங்க. அப்போ உதித்த சில அரிதான பொருட்களும் தேவர்களும் அந்த கடல்ல இருந்து வந்தாங்க. அதுல முக்கியமான 2 பேர் யாருன்னா, அன்னை மகாலட்சுமியும் தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்தோட தோண்டினாரு. அந்த நாள் தான் தனத்ரியோதசின்னு போற்றப்படுது. அது தன்வந்திரி பகவானோட ஜெயந்தியாவும் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் நம்ம தன்வந்திரி பகவானையும் மகாலட்சுமியும் வழிபடும் போது நமக்கு அவங்களோட முழு ஆசி கிடைக்குங்க. உங்ககிட்ட தன்வந்திரி பகவான் புகைப்படம் இருந்தால் அதை எடுத்து